ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் கார்த்திக் வந்துட்டு எப்படியாவது இன்றைக்கி ரம்யாவை கையும் களவமாக பிடிச்சிடலான்ற நினைக்கும் போது ரம்யா வந்து உஷாராயிடுறாங்க. கார்த்தியோட கண்ணில் சிக்காமல் ரம்யா வந்து தப்பிச்சிடுறாங்க. ஸோ அதனால் என்ன நடக்குது அப்படின்னா, ரம்யா வந்துட்டு இதெல்லாம் செஞ்சாங்கன்னு கார்த்தியால் யாருக்கிட்டையும் நிரூபிக்கவும் முடியலை, கார்த்தியால் அதை ப்ரூஃபோடு கண்டுபிடிக்கவும் முடியலை. ஸோ ரம்யா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஒன்றுமே இல்லைங்க. இனிமேல் கார்த்திக்கிட்ட நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். கார்த்திக்கு நம்மளை பற்றின கொஞ்சமே சந்தேகம் வந்துருச்சு. இனிமேல் நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே ரொம்பவே சீக்ரெட்டாக இருக்கணும். கார்த்தி வந்துட்டு நம்மளை கண்டுபிடிக்காதபடி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரம்யா நினைக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம கார்த்தியுமே வந்துட்டு இந்த ரம்யாவை நம்ம கூர்மையாக கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரம்யா வந்து கேஷுவலாக வந்துட்டு, என்ன கார்த்திக், உங்களை ஆளே பார்க்க முடியலை, நீங்கள் எப்போ வரீங்க எப்போ போகிறீங்கன்னு எதுவுமே தெரில, உங்களுக்காக நான் சப்போர்ட் பண்ணுறேன்றதுக்காக நீங்கள் ஃபேவராக எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரம்யா. அதுக்கொண்டே கார்த்திக் சொல்கிறாரு, அப்படிலாம் நீங்கள் எடுத்துக்க வேணும்னு அவசியம் இல்லை மேடம், நான் வந்துட்டு ப்ராப்பராக பர்மிஷன் போட்டுட்டு தான் போயிருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் என் மேலே என்ன ஆக்ஷன் எடுக்கிறதுனால எடுத்துக்கோங்க, நான் ப்ராப்பரான ஒரு ரீசனுக்காக பெர்மிஷன் போட்டு தான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம கார்த்திக். சரி ஓகே கார்த்திக், நான் சும்மா கேஷுவலாக தான் கேட்டேன்னு சொல்லிட்டு ரம்யா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா, ரம்யா வந்துட்டு கார்த்தியையும் தீபாவையும் பிரிக்கிறதுக்கு அடுத்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளானை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கார்த்தி நம்ம கூட பெங்களூர் வர்றது கண்டிப்பாக வந்துட்டு கார்த்திக் ஒரு மிகப்பெரிய பனிஷ்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவுக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்த மாதிரி கார்த்திக்கும் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தேன். உங்களுக்கு உயிருக்கு இருக்கிற அந்த மனைவியை இன்னும் கொஞ்ச நேரத்தில் இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ரம்யாவுடைய கையெழுத்தில் எழுதலை, ரம்யா கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு லேபர், அதாவது அந்த மேனேஜர் தான் எழுதியிருப்பார். அந்த மாதிரி எழுதி வந்து பார்த்திங்கன்னா கார்த்தியோட மிஷினில் சொருக்கியிருக்கோம். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா கார்த்தி பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகிடுவார். அந்த ஒரு எழுதியிருக்கிற பேப்பரை பார்த்தோன்னே உடனே கார்த்திக் என்ன பண்ணுவார்னா, வேகமாக வந்துட்டு தீபாவுக்கு ஃபோன் பண்ணி, தீபா நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் வீட்டில் தான் கார்த்திக் சார் இருக்கேன்னு சொல்லிட்டு தீபான்னு சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, என்னாச்சுன்னு கேட்கும்போது, வேணாம் நம்ம தீபா கிட்ட இதை பற்றி எதனாச்சும் சொன்னால் தீபா பயந்துருவாங்க. ஸோ ஆல்ரெடி அவங்க வந்துட்டு நிறைய குழப்பத்திலையும் பயத்துலேயும் தான் இருந்துகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா, கார்த்திக் என்ன தான் பண்ணுறான்னு பார்க்கும்போது கார்த்திக் அதை கண்டுக்க கூட இல்லை, அப்படியே விட்டுட்டு கார்த்திக் வந்துட்டு வேலையை கவனிச்சிட்ருக்காரு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு இது பயமுறுத்துறதுக்கான ஒரு வேலையாக மட்டும்தான் கார்த்திக் பார்க்குறாரு.